குழந்தைகளுக்கு 12 வயதிற்கு மேல்தான் கர்ம அமலாகுமா? ஒரு முனிவரின் கோபம் இறப்புக்கே விதி மாற்றியதா? ஒரு நாள் மண்டவிய முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். சில கொள்ளைக்காரர்கள் அவருடைய ஆசிரமத்தில் நுழைந்து கொண்டார்கள். அரசர் அவர்களை பிடிக்கும் போது தவம் செய்த முனிவரையும் குற்றவாளியாக கருதி கடுமையான தண்டனை அளித்தார். இதனால் அவர் இறந்தும் விட்டார். முனிவரோ காரணம் இல்லாமல் தண்டிக்கப்பட்டதை அறிந்து இறப்பிற்கு பொறுப்பான யம தர்மரிடம் காரணம் கேட்டார். அதற்கு யமனோ, நீ பிள்ளையாக இருந்த போது சிறிய பறவையை குச்சியால் குத்தியதால் இந்த தண்டனை உமக்கு கிடைத்தது என்றார். இதை கேட்டு கோபமடைந்த மண்டவிய முனிவர், ஒரு குழந்தை அறியாமையால் செய்த தவறுக்கு இப்படி ஒரு கர்ம விளைவு அனுபவிக்க முடியாது என்று கூறினார். அதன் விளைவாகத்தான் மனிதர்களுக்கு கர்ம விதி மாற்றப்பட்டு 12 வயதிற்கு பின் மட்டுமே கர்ம பலன்கள் அமலாகின்றன. இதன் மூலம் குழந்தைகளின் செயல்கள் அறியாமையால் நிகழ்ந்ததால் அது அவர்களின் கர்ம யோகத்தில் உள்ளடங்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.